இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எண்ணெயெல்லாம் ஊத்திட்டேன். இந்த மாரி கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 எம்எல் தான். எல்லா அந்த பவுடரையும் கலந்து இதில ஊத்திட்டேன். அடியில நின்னுடும் அந்த திப்பிங்க. நான் அப்படியே மேலோட்ட ஊத்தி வச்சுருக்கேன் வடிகட்டல. ஏன்னா, அந்த எண்ணெய் தீர்ந்துட்டா கூட கொஞ்சம் சூடு பண்ணி எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி நம்ம மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி நான் அந்த பவுடரை வடிகட்டாத இதோடயே கலந்து வச்சுக்கிட்டேன். வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி பவுட்ரு இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆயில் சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப உங்களுக்கு யூஸு. இப்போ நான் எண்ணெய் தடவிட்டேன். மிச்சத்தை இதில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஆயில் போட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு குளிர்ச்சித்தன்மை இருக்கும், முடி கொட்டாது, நல்லா கருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க இது. நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மூலிகை ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் அது தெரியும்.